போலி ஆவணம் வாயிலாக 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் அபகரிப்பு, கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட வழக்குகளில் தேடப்பட்டு வந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிபாளையத்தைச் சேர்ந்தவர் பிரகாஷ். அவருக்கு வயது 50. அவர் தொழில் வர்த்தகராக இருக்கிறார். அவர் கரூர் டவுன் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் கரூர் அருகே தோரணக்கல்லுப்பட்டி குன்னம்பட்டி பகுதியில் அவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர் மற்றும் ஆதரவாளர்கள் போலி ஆவணங்கள் வாயிலாக பத்திரப்பதிவு செய்து அபகரித்து விட்டனர் என கூறியுள்ளார். எம்.ஆர். விஜயபாஸ்கர், சேகர் உள்ளிட்ட 6 பேர் மீது நில மோசடி 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் அவர்களை தேடி வந்தனர். இதற்கிடையே ஜூன் 14ஆம் தேதி பொறுப்பு மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் என்பவரும் கரூர் டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் போலி சான்றிதழ் கொடுத்து பத்திரப்பதிவு செய்தோர் மற்றும் என்னை மிரட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரித்த எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர் யுவராஜ், பிரவீன், ரகு உட்பட 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். 2 வழக்குகளிலும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் சார் பதிவாளர் புகார் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சங்கர் சிவால் உத்தரவிட்டிருக்கிறார். ஐஜி அன்பு தலைமையில் கரூர் மாவட்ட சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களை தலைமறைவாக இருந்ததால் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த 2 வழக்குகளிலும் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுக்கள் கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுக்கள் மீதான விசாரணை நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் 35 நாட்களுக்கு மேல் தலைமறைவாக இருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிரவீன் ஆகியோர் கேரள மாநிலம் திருச்சூரில் பதுங்கியிருப்பதாக தெரியவந்தது. இருவரையும் நேற்று காலை 9 மணியில் சிபிசிஐடி போலீசார்கள் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அந்த 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நில மோசடி புகாரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அதாவது நேற்று ஜூலை 16 கேரளாவில் கைது செய்யப்பட்டு கரூர் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அங்கு அவரிடம் விசாரணையும் நடைபெற்றுகிறது. கரூரில் உள்ள மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் கரூர் நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலி சான்றிதழ் கொடுத்து ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை மோசடி பதிவு செய்ததாக யுவராஜ், பிரவீன், ரகு, சித்தார்த்தன், மார்பன், செல்வராஜ், சோபனா ஆகிய 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் கடந்த மாதம் 9ஆம் தேதி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் தானும் சேர்க்கப்படலாம் என்ற அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு கடந்த மாதம் 12ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு தள்ளுபடியும் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் சார் பதிவாளர் அளித்த நில மோசடி புகார் வழக்கு கடந்த மாதம் 14ஆம் தேதி சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது நில உரிமையாளர் சோபனாவின் தந்தை பிரகாஷ் கரூர் காவல் நிலையத்தில் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் கடந்த மாதம் 14ஆம் தேதி புகார் அளித்திருக்கிறார். இந்த வழக்கு வாங்கல் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டு கடந்த மாதம் 22ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர், பிரவீன் உள்பட 13 பேர் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது தந்தைக்கு உடல்நலவு குறைவு ஏற்பட்டுள்ள அவரது சிகிச்சையின் போது தான் உடனிருக்க வேண்டும் என கூறி கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இடைக்கால முன்ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கேட்டு மீண்டும் ஜூலை 1ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் சார் பதிவாளர் அளித்த புகாரில் இடம்பெற்றுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் பெட்ரோல் பங்கில் பணியாற்றி வரும் மணல்மேடு, தாளப்பட்டியில் உள்ள யுவராஜ் வீடு, தோட்டக்குறிச்சியில் உள்ள செல்வராஜ், கவுண்டம்பாளையத்தில் உள்ள ஈஸ்வரமூர்த்தி ஆகிய வீடுகளில் கடந்த 5ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார்கள் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இதனிடையே கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர் ஆகியோர் சிபிசிஐடி மற்றும் வாங்கல் வழக்குகள் தாக்கல் செய்திருந்த தலா 2 முன்ஜாமீன் மனுக்கள் கடந்த 6ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 7ஆம் தேதி கரூர் பெரியாண்டவர் கோயில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீடு, அவரது நெசவு தறிக்கூடம், பெட்ரோல் பங்கு, எம்ஆர்விகே அறக்கட்டளை, உறவினர் வீடு, சென்னையில் உள்ள அவரது வீடு என 6 இடங்களிலும் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். விஜயபாஸ்கரின் மனைவி விஜயலட்சுமியிடமும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 11ஆம் தேதி ஆண்டாங்கோவில் அம்மன் நகரில் உள்ள அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகி கவினில் இல்லத்திலும் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த பசுபதி, செந்தில் உள்ளிட்ட 14 பேரிடம் கடந்த 11ஆம் தேதி சிபிசிஐடி அலுவலகம் வைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் கடந்த 5 வாரங்களாக தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கேரளாவில் நேற்று ஜூலை 16ஆம் தேதி கைது செய்திருக்கிறார்கள். அவரை கரூர் திண்ணப்ப நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து வந்து அவரிடம் தற்போது விசாரணை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.